என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் குற்றாலம் சமையல் சாதம். நாம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்காசி மாவட்டம் பாம்புக்கோயில் சந்தை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான். இங்க வாரம் செவ்வாய்க்கிழமை ஆட்டு சந்தை நடக்கும். ஒரு 1000 பேராவது வந்து ஆடு வாங்க விற்க அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டல்ல தான் நாம இப்போ வந்து சாப்பிட வந்திருக்கோம். அந்த ஹோட்டலை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம் வாங்க. இங்கே சிக்கன் சாப்பாடு, மீன் சாப்பாடு, மட்டன் சாப்பாடு. காலைலங்க 5 ரூபாய்க்கு வந்துடும். சிக்கனு 100, மீன் 100, மட்டனு ஆமாம் சாப்பாட்டோட. மட்டன் 140, மீன் பொரிச்சது சாப்பாடு அங்குடி. அப்படி சிக்கன் சாப்பாடு 100, மீன் சாப்பாடு 100, மட்டன் சாப்பாடு 140. வைத்திங்க சாமி துணை. நாங்கள் பார்க்க தொழிலும் தெய்வம், எல்லா மக்களும் எனக்கு தெய்வம். நாங்கள் 19 வருஷமா அந்த தொழில் பார்க்கோம். எல்லா மக்களும் எங்களுக்கு ஒத்துழைக்காங்க. அதனால நாங்கள் தொழிலை பார்க்கோம். கடவுளேன்னு எங்களுக்கு கடைசி வரைக்கும் நிலைக்கணும். சிக்கன், மீன், மட்டன் காலை 4 மணிக்கெல்லாம் கிளம்பி வருவோம். 4 மணிக்கு கிளம்பி வருவோம். 6 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவோங்க. சமையல் வைக்க 7 மணி ஆகிடும். சாப்பாடு ஆரம்பிக்க 7 மணி 7:30. சோறு எல்லாத்துக்கும் நல்லா சூடாக கொடுக்கணுமே. கம்மியாக போட்டு சூடாகவே கொடுக்கும். நானே தான் அரைப்பேன். நம்ம படிப்பு கிடையாது, ஒன்று கிடையாது. நானே தான் எல்லாமே செய்வேன். குட்டியில் இளங்குட்டி கட்டி தான், இளங்குட்டியாக தான் வாங்குவோம். அப்போ உடனே போட்டால் தான் வாங்குவோம். நாங்கள் பிரிட்ஜிலே எங்களால் வைக்க தெரியாது, வைக்க மாட்டேன். நம்மகிட்ட பிரிட்ஜும் கிடையாது. சரி, நாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அங்க வாரம் வந்து சாப்பிட்றவங்ககிட்ட எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டோம். நாங்க இப்போ 2 வருஷம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்குண்ணே, எல்லாமே நல்லா டேஸ்டா இருக்கு. எது நல்லா இருக்கு? சிக்கன் நல்லா இருக்கும், மட்டன் நல்லா இருக்கும், ரெண்டுமே நல்லா இருக்கு. நாங்கள் வந்து டிரைவராக இருக்கேன். ஆட்டோவில் வந்து சந்தைக்கு ஆட்டுக்குட்டி ஏற்றி போயிடுவோம். வாரம் சந்தையில் சாப்பிடுவோம். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே சூப்பராக ஆக்கி தராங்க. நல்லா வீட்டு சமையல் மாதிரி நீட்டாக இருக்கும், நல்லா தரமாக இருக்கும். நீங்களும் வந்து ஒரு நாள் சாப்பிடுங்க, எல்லோரும் வாங்க கண்டிப்பாக. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பாம்புக்கோயில் சந்தையில் இருக்க ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து சரி கொஞ்சம் ஆடை வந்து ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்ட்டு நானும் அண்ணனும் வந்தோம். வந்துட்டு இந்த கடையை பார்த்தோம். சரி அப்போம்னா சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அதனால இப்போ மட்டன் சாப்பாடு ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்கள். நல்லா சுட இருக்குது, வைக்கையிலே தெரிஞ்சிருக்கும். நல்லா ஆவி பிறகு நல்ல மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அது போக இது வந்து மாங்காய் ஊறுகாயும் மட்டனையும் வச்சு சாப்பிட்டு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. மாங்காய் ஊறுகாயும் நல்லா இருக்குது. இந்த மட்டன் வந்து சாப்பிட்றதே நம்ம ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றது மாதிரி அந்த இது இல்லை. நம்ம வீட்டில் வச்சா எப்படி இருக்கும் மட்டன், அதே மாதிரி தான் இருக்குது. பாக்கெட் பொடி எதுவுமே வாங்கி இவங்க பண்ணலை. அவங்களா மசாலா தயார் பண்ணி அவங்களா செய்கிறது தான். டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு. நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. இதே ஆட்டு சந்தை சாயந்தரம் 4 மணிக்கு மேல காய்கறி சந்தையா மாறிடுமா? ஏன்னா அங்க காய்கறி சேல்ஸ் 4 மணிக்கு மேல நிறைய நடக்குமா. செவ்வாய்க்கிழமை தோறும் நடக்கிற இந்த ஆட்டு சந்தைக்கு யாரும் வந்தீங்க அப்படின்னா மறக்காம அந்த கடையில சாப்பிடுங்க. சாப்பிட்டு உங்க கமெண்ட் எங்க பதிவு பண்ணுங்க. நன்றி, தேங்க்யூ, பாய்.